அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்திருப்பதாக குர்ஆனிலே பேசுகிறான். அப்படி அவனை வணங்குவதற்காக இறைவன் ஏற்படுத்திய விஷயங்களில் ஒன்றுதான் ஐவேளை தொழுகைகள். ஐவேளை தொழுகை நாம் தொழ வேண்டியது நமக்கான தலையாய கட்டாய கடமை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த தொழுகைக்காக எப்படி உலு செய்வது என்றெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அந்த உலு இல்லாத சூழலிலே எந்தெந்த செயல்களை செய்யக்கூடாது என்பதை பற்றியும், எதுவெல்லாம் உலுவை முறித்துவிடும், எவைகளெல்லாம் உலுவை முறிக்காது என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவிலே காண்போம். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை சரியாக முறையாக விளங்கிய மக்களில், புரிந்து கொண்ட மக்களில் நாம் அத்துணை நபர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. உலு இல்லாதவர்கள், அதாவது சிறுதுடக்கோடு இருப்பவர்கள் 3 விஷயங்களை செய்யக்கூடாது என்று மார்க்கம் பேசுகிறது. ஒன்று, தொழக்கூடாது. உலு இல்லாமல் தொழுகையை தொழக்கூடாது. இரண்டாவது, உலு இல்லாதவர்கள் கஅபாவை தவாஃப் செய்யக்கூடாது. கஅபாவை சுற்றி வர்றதுக்கு, தவாஃப் செய்யறதுக்கு உலு கட்டாயம். உலு இல்லாமல் சுற்றி வரக்கூடாது. மூன்றாவது, திரை இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது. குர்ஆனை தொடுவதற்கு உலு கட்டாயம். மேலே ஒரு திரையோட ஒரு பெரிய துணியை போட்டோ அல்லது வேறு ஏதேனும் ஒன்றை வைத்தோ குர்ஆனை தொடுவதற்கு உலு கட்டாயம் இல்லை. ஆனால் கண்ணியத்தின் அடிப்படையில் அதையும் தவிர்த்து கொள்வது, பேணுதலின் அடிப்படையில் அதையும் தவிர்த்து கொள்வது தான் சிறந்தது என்று நான் சொல்கிறேன். ஆக உலு இல்லாதவர்கள் 3 செயலை செய்யக்கூடாது. ஒன்று, தொழக்கூடாது. ரெண்டாவது, கஅபாவை தவாஃப் செய்யக்கூடாது. திரையின்றி குர்ஆனை தொடக்கூடாது. நிறைய மக்களுக்கு இந்த இடங்களிலே பல சந்தேகங்கள் உருவாகிறது. குர்ஆனை ஓதுவதற்கு, குர்ஆனை கேட்பதற்கு உலு தேவையா என்று. இல்லை, குர்ஆனை ஓதுவதற்கும் உலு தேவையில்லை. இப்போ நான் ஒரு சூரா மனப்பாடம் பண்ணியிருக்கேன், அல்ஹம்து சூரா, சூரத்துல் ஃபாத்திஹா. உலு இல்லாமலேயே நான் தாராளமாக ஓதலாம். ஆனால் கடமையான குளிப்பு இருக்கும் பொழுதுதான் ஓதுவதற்கும் தடை விதிக்கப்படுகிறது. சாதாரணமாக சிறுதுடக்கு உலு செய்ய வேண்டிய சூழலில் இருப்பவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கோ குர்ஆனை கேட்பதற்கோ அவர்களுக்கு உலு தேவையில்லை. மாற்றமாக குர்ஆனை தொடுவதற்குத்தான் உலு தேவை என்று இமாம்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது, எவைகளெல்லாம் உலுவை முறித்துவிடும் என்பதை பற்றி நாம் காண்போம். இமாம்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள். ஹனஃபி மதுஹபின் அடிப்படையிலே இந்த விஷயங்கள் பதிவு செய்யப்படுகிறது. ஒருவரின் முன்பின் துவாரங்களிலிருந்து மலம் ஜலம் வெளிப்பட்டதென்று சொன்னால் அவருடைய உலு முறிந்துவிடும். ஒன்று. இரண்டாவது, ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது, உலு செஞ்சுட்டு வந்து அமர்ந்திருக்கிறாங்க, டக்குன்னு பிரசவம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் அவர்களின் உலு முறிந்துவிடும். அந்த பெண்ணுக்கு பிரசவத்தினால் ஏற்படக்கூடிய தீட்டு ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் அந்த பெண்ணுடைய உலு முறிந்துவிடும். மூன்றாவது, முன்பின் துவாரங்கள் அல்லாத பகுதிகளிலிருந்து, உடலின் மற்ற பகுதிகளிலிருந்து இரத்தமோ சீலோ ஓடக்கூடிய அசுத்தங்கள் வெளிப்பட்டாலும், இரத்தம், சீல் போன்றவைகள் ஓடக்கூடிய அசுத்தங்கள் வெளிப்பட்டாலும் உலு முறிந்துவிடும். நான்காவது, வாய் நிரம்ப ஒருவர் வாந்தி எடுத்தாலும் அவருடைய உலு முறிந்துவிடும். ஐந்தாவது, ஒருவருக்கு எச்சிலை துப்பும் பொழுது இரத்தமும் சேர்ந்து வருகிறது. அப்பொழுது எச்சிலை விட இரத்தம் கூடுதலாக இருந்தாலும் அல்லது எச்சிலின் அளவிற்கு சமமாக இரத்தம் இருந்தாலும் அந்த இடத்திலே அவரின் உலு முறிந்துவிடும் என்பதாக இமாம்கள் சொல்கிறார்கள். ஆறாவது, ஒரு பொருளின் மீது பலமாக சாய்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான், அதாவது அந்த பொருளை எடுத்துட்டா அவன் விழுந்துருவாங்கிற சூழல்ல நன்றாக ஒரு பொருளின் மீது சாய்ந்து உறங்குகிறான் என்று சொன்னால் அப்பொழுதும் உலு முறிந்துவிடும். ஏழாவது, உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய பித்தட்டை உயர்த்தியவனாக தூங்கினாள். அதாவது இதற்கு ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், உடலிலிருந்து நித்திரையில், தூக்கத்தில் காற்று புரிந்தால் தெரியாது என்பதின் அடிப்படையில் தான் தன்னுடைய பித்தட்டை உயர்த்தியவனாக தூங்குகிறான். அதே ஒருத்தர் சமணங்கால் போட்டு பித்தட்டை உயர்த்தாத விதத்தில், கீழே விழுகாத விதத்தில் அவன் உறங்கினால் அவனுடைய உலு முறியாது என்றெல்லாம் இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். காரணம், அவனுடைய நித்திரையில் காற்று பிரிந்திருக்குமா இல்லையா என்ற சூழல்கள் நமக்கு தெரியாது என்பதன் அடிப்படையிலே. எட்டாவது, ஒருவருக்கு போதை ஏற்பட்டு விட்டால் அவனுடைய உலுவும் முறிந்துவிடும். ஒன்பதாவது, ஒருவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டால், உலு செஞ்சால் அதற்கு பின்னாடி பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொன்னாலும் அவனுடைய உலுவும் முறிந்துவிடும். எல்லாவற்றுக்கும் இமாம்கள் காரணங்களையும் பதிவு செய்கிறார்கள் கிதாபுகளிலே. பத்தாவது, ஒரு பொருளை சாப்பிட்டு அவனுக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டால் அப்பொழுதும் உலு முறிந்துவிடும். 11வது, பாலிகான ஒருவன், வயது வந்த ஒருவன்
ருக்கூஉ சுஜூத் உள்ள தொழுகையில், சாதாரண தொழுகை எதில் எல்லாம் ருக்கூஉ சுஜூத் இருக்குமோ அது போன்ற தொழுகைகளில் வெடி சிரிப்பு சப்தமாக சிரித்து விட்டால் அவனுக்கும் தொழுகையல்ல உதுவே சேர்ந்து முறிந்துவிடும் என்று ஹனஃபி இமாம்கள் மதுஹபிலே தெளிவாக கிதாபுகளிலே பதிவு செய்து தருகிறார்கள். 12வது, எந்த திரையும் இல்லாமல் ஆண் பெண் குறிகள் சந்தித்து கொண்டால் அப்பொழுதும் உது முறிந்துவிடும். எவைகளெல்லாம் உதுவை முறிக்காது என்பதை பற்றியும் நாம் இந்த பதிவிலே பார்ப்போம். தனது இடத்தை விட்டும் வடிந்து ஓடாத இரத்தம் சீல், அதாவது கையில் ஒரு காயமாயிருச்சு, ரத்தம் வெளியே வழிஞ்சு வரலை, அல்லது ஒரு கொப்பளம் வேறு ஏதேனும் இருக்கிறது, அதிலிருந்தும் சீல் வெளியில் வழிந்து வரவில்லை என்று சொன்னால் அவனுடைய உது முறியாது. 2வது, இரத்தம் வெளியாகாமல் வயிற்றிலிருந்து கட்டி ஏதேனும் முதலானவைகள் வெளியிலே விழுகுதல், ரத்தமெல்லாம் வராமல் ஏதாவது ஒரு கட்டிமா இருந்தால் டக்குன்னு கீழே விழுந்துட்டாலும் உது முறியாது. அதே போன்று காயத்தால் அல்லது புண்களினால் காது மூக்கு போன்றவைகளிலிருந்து புழு வெளிப்படுதல், ஏதாவது ஒரு காயத்தினாலேயோ புண்ணுனாலேயோ காதிலிருந்தோ மூக்கிலிருந்தோ ஏதாவது ஒரு புழு, சில நேரங்களில் அப்படி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏதேனும் புழுக்கள் வெளிப்பட்டாலும் அந்த இடத்தில் உது முறியாது. அதே போன்று ஒருவன் தன்னுடைய வெட்க உறுப்பை ஒருவன் தொட்டு விட்டால் உதுவெல்லாம் முறியாது. அதே போன்று ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டால், அதாவது ஷாஃபி மதுஹபில் இதனுடைய சட்டங்கள் மாறுபடுகிறது, நான் சொல்வது ஹனஃபி மதுஹபின் அடிப்படையிலே, ஒரு ஆண் பெண்ணை தொட்டு விட்டான், தன்னுடைய மனைவியாகட்டும், தன்னுடைய சகோதரியாகட்டும், தன்னுடைய தாயாகட்டும், தன்னுடைய மகளாகட்டும், அவர்களின் மீது இவனுடைய கைப்படுவதால் அவனுடைய உது முறியாது என்று இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 7வது, பித்தத்தை கக்கி விடுகிறான். அந்த பித்தத்தை கக்குவதால், அது அதிகமான அளவு இருந்தாலும் சரி, பித்தத்தை கக்குவதால் உது முறியாது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்னதை போன்று நல்ல விதத்திலே, பித்தத்தை உயர்த்தாத விதத்திலே சம்மணமிட்டு ஒருவன் தூங்குகிறான், உறங்குகிறான் என்று சொன்னாலும் அவனுடைய உதுவும் முறியாது. 9வது, உது செய்த பின்பு ஒரு பொருளின் மீது லேசாக சாய்ந்து தூங்குகிறான், பொருளை எடுத்தால் கீழே எல்லாம் விழமாட்டான், லேசாக தான் சாய்ந்திருக்கிறான் என்று சொன்னாலும் அவனுடைய உதுவும் தூக்கத்தால் முறியாது என்று இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இவைகளெல்லாம் உதுவை முறிக்காதவைகள். நாம் இந்த பதிவிலே உது இல்லாதவர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள், உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள், எதுவெல்லாம் உதுவை முறிக்காது என்பதை பற்றியெல்லாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தாலா மார்க்கத்தை சரியாக முறையாக விளங்கிக் கொள்ளும் நல்ல நசீபை தந்தருள் புரிவானாக. ஆமீன்.